வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான லவ் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ரியோ தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா தான் தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்துல பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த படத்தோட கதை பெரும்பாலும் ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த படம் பிடிச்சிருந்தது. படத்தை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம் விளையாடுற ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரெட் டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆப்போசிட்ல ப்ளூ டீம் இருக்கு. இப்ப மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆப்போசிட் டீமை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க பேரு மனு அப்படின்றது. மனு இருக்காங்கல்ல, கல்யாணத்தை பத்தி யோசிச்சியா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், சீக்கிரமா வீட்டுல பேசலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டாபிக் எடுத்தோன்னே இவருக்கு பேசவே பிடிக்க மாட்டேங்குது. அவாய்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோக்கு இந்த கல்யாணம் கமிட்மெண்ட்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மாவை ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கீதான்ற ஒரு அக்காவும் இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துப்பாங்க. ஆனா அப்பா கூட செட் ஆகாது. அடிக்கடி அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருக்காங்கல்ல, அப்பாவை விட்டு பிரிஞ்சு வேற ஒருத்தர் கூட வாழலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி போனவங்க திரும்பி இவரை பாக்குறதுக்காக வந்திருக்கவே மாட்டாங்க. அதனால ரிலேஷன்ஷிப்ல இருக்க நம்பிக்கையே இவருக்கு போயிருக்கும். அதனால தான் வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வேணான்னு இன்னும் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க முடியும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் கோவப்படுறாரு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் ஸ்வீட் ஹார்ட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஈரினோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஈரினோட அக்காக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப பொண்ணு கூட இந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் அப்பா இருக்காரு, அதே சமயம் தாத்தா இருக்காரு. இப்ப ஈரின் உடம்பு முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ ஓகே இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஓகே தான் ஈரின் சொல்றாங்க. சரி அப்ப எல்லாருமே கிளம்பலான்னு அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப தெரியாம ஒரு போனை இவங்க எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. போனை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க போல. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் பேரு செந்தில் அப்படின்றது. செந்தில் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பிளாட்டுக்கு வர வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் வந்தே அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நீ எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கோவப்படுறாங்க. இரு ஃபர்ஸ்ட் டைம், அதனால தான் எதுவுமே பண்ண தோணல, நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ரெடி ஆகுறாரு. இப்ப கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. பார்த்தா ஹீரோயின் தான் பேசுறாங்க. ஹீரோ பேசுறதே இல்ல போல. எப்படியாவது பேச சொல்லு, முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. சரி நான் பேச சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல சண்டை போல, அதனால தான் பேசிக்காம இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டும் கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. மச்சான் மனு என்கிட்ட பேசணுமா, ஏதோ முக்கியமான விஷயம் போலடா, பேசுன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே கால் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி இருக்க பில்டிங்ல இருக்க அக்கா இருக்காங்கல்ல, தம்பி ஸ்மோக் பண்ணாத, என் பையன் பாக்குறான் அண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல சிகரெட் எல்லாம் அணைச்சிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதனால இவருமே கால் பண்ணிட்டாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. செந்தில கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ வெளியே வர வச்சிடுறாரு. நம்ம உடனே மனுவை பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் பேசாம இருந்த, என்ன திடீர்னு போகணும்னு சொல்றேன்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. போகணும்னு சொல்றேன்ல, வா 10 நிமிஷத்துல வந்துடலாம்னு சொல்றாரு. இதனால இந்த செந்தில் இருக்காருல, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன், வெயிட் பண்ணுன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மனுவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நடுவுல பாஸ்ட காட்டுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாஸ்ட காட்டுறாங்க. சம்பவ நாள் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாஸ்ட காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருந்தது இல்ல, அந்த டைம்ல ஹீரோவா அவங்கள மீட் பண்ணோம்னு நினைக்கிறாரு. பில்டிங்க்கு எப்படி போறதுன்னு தெரியல, பைப் வழியா ஏறி போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதே சமயம் வீட்டுல இருக்கவங்க ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்குதான் ஹீரோயினோட பர்த்டேவா இருக்கும். ஹீரோயினோட ரூமுக்கு கேக் எடுத்துட்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ போயிட்டு இருக்காரு, இன்னொன்று பக்கம் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே கேக்க காமிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்திருக்காங்க போல. இதை பாக்குற அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. யார் இவன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. அப்பாக்கும் ஹீரோக்கும் இந்த இடத்துல வாக்குவாதம்லாம் நடந்திருக்கும். இப்பதான் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. யுவன் சங்கர் ராஜா ஒரு கான்சர்ட்ல பாடிட்டு இருக்காரு. அப்படி பாடிட்டு இருக்கிறத இந்த பொண்ணு கேப்சர் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கேமராவை யுவன் சங்கர் ராஜா கிட்ட தராங்க. அவர் செல்ஃபி எல்லாம் எடுத்து திரும்பி கேமராவை தராரு. ஆனா அந்த கேமரா ஹீரோ கிட்ட போயிருது. ஹீரோ ரொம்ப நேரம் கேமராவை வச்சிருக்காரு. இவங்க கூப்பிட்டு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு
பொருளை வச்சு இவர் மேல அடிக்கிறாங்க. ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க கேமரா வேணும்னா கேளுங்க, இப்படிதான் அடிப்பீங்களான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிய வருது. அது மூலியமா இவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுமே மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது பேசி பேசி இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. லவ்வர்ஸா மாறி இவங்க பிசிக்கலாவும் மூவ் பண்றாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஹீரோ இருக்கார்ல, பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. கடையில இருக்க அக்காவும் என்ன வேணும்னு செந்தில் கிட்ட கேக்குறாங்க. முதல்ல இவருக்கு வேண்டியதை தந்துருங்க, அப்புறமா கேக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பெரியவருக்கு வேண்டியதை தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி கிட் வேணும்னு கேக்குறாரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, காண்டம் வேணும்னு கேக்குறாரு. ஓஹோ, இதுக்கு தான் வந்தியான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. இந்தான்ற மாதிரி தந்து அனுப்பிடுறாங்க. உனக்கும் வாங்கிட்டேன் எனக்கும் வாங்கிட்டேன்ற மாதிரி செந்தில் சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க மாட்டினதுல இருந்து ரூமை விட்டு வெளியே விடுறது இல்ல போல, அதனால தான் அவங்களால கிட்டு வாங்கியிருக்க முடியாது. இவரை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல, அப்பா பயங்கரமா சத்தம் போட்டிருப்பாரு. அந்த டைம் அப்பாக்கும் இவருக்கும் சண்டைலாம் நடந்திருக்கும். என்ன சண்டைன்றத டீட்டெயிலா இப்ப நமக்கு காட்டல. கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. இப்ப ஹீரோ நேரடியா உள்ள போய் தரலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, நீ உள்ளலாம் வந்துடாத, திரும்பி பெரிய பிரச்சனை ஆயிடும், கீழே லெட்டர் வைக்கிற பாக்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னால இவ்வளவு தூரம் வர முடியும்னா கடைக்கு போக முடியாதான்ற மாதிரி கேட்கிறாரு. போக முடியல, அதனால தான் உன்னை வர சொன்னேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். ஹீரோயின் இருக்காங்கல்ல, அனாத ஆசிரமத்துக்கு ஹீரோவை கூட்டு வந்துடுறாங்க. எல்லார் முன்னாடியும் கொண்டாடலான்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. ஆனா ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. ஹீரோ பாட்டுக்கு கிளம்புறதுக்கு பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. இங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், அதை விட்டுட்டு என் விருப்பப்படி நான் கேக் வெட்டதா அவங்க பார்த்துட்டு இருக்கணுமா, அதெல்லாம் பாவம், வேணான்ற மாதிரி சொல்றாரு. இவரு சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. பசங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை எல்லாருக்குமே வாங்கி தந்து செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நடுவுல இவங்க ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஆனாங்கன்றதை இந்த மாதிரி பிளாஷ்பேக்கா காட்டுவாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. செந்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீ எப்பதான் வருவன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி தான் கடைசி 1/4 மணி நேரமா சொல்ற, சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்றாங்க. அதான் வாங்கி தந்தாச்சுல, நம்ம போலான்ற மாதிரி செந்தில் சொல்றாரு. என்ன ரிசல்ட்னு தெரியற வரைக்கும் பக்குன்னு இருக்கும், அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் காண்டம் யூஸ் பண்ண தானே செஞ்சோன்ற மாதிரி கேட்கிறாரு. பாக்ஸ்லயே போட்டிருக்கோம், நீ பார்த்தது இல்லையான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவர் வேகமா ஃப்ரெண்ட் வச்சிருக்க பாக்ஸை எடுக்கிறாரு. அந்த பாக்ஸ்ல போட்டிருக்கு, ஆனா அதை படிக்கிற அளவுக்கு இல்ல. எதிரியே விளம்பரம் இருக்கு, அதுல பாருன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இவர் எதிரில இருக்க விளம்பர போர்டை பாக்குறாரு. அதுலயே அந்த வார்த்தை குட்டியா தான் இருக்கு. என்னதான் சேஃப்டியா இருந்தாலும் 1% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த 1%ல தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இது கன்ஃபார்மாவும் சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ணாதான் உறுதியா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப செந்தில் இருக்கார்ல, உன் அக்கா கீதா கிட்ட போலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அக்கா கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அக்காக்கு இவர் பிரிஞ்சதே பிடிக்கல, அதனால அக்கா கிட்ட போக வேணாம்னு நினைக்கிறாரு. இப்ப தெரிஞ்ச மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. மத்தவங்க எல்லாம் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, அக்கா கிட்ட தான் போனோம், நீ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினோட போனை புடிங்கி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் நடுவுல மத்தவங்களோட போனை எடுத்துதான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப அக்காக்கு தெரியாம அக்காவோட போனை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அக்காவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அவளை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை, நம்ம அம்மா அப்பா பிரிஞ்ச மாதிரி எல்லாருமே பிரிய மாட்டாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்ல, இதுக்கு ஒரு வழி சொல்லு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அக்கா இருக்காங்கல்ல, எப்படியாவது அவ யூரின் சாம்பிளை மட்டும் வாங்கிட்டு வா, நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. 2 மணி நேரத்துக்குள்ள வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அக்காவும் போன் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இதை இவங்களோட பொண்ணு கவனிச்சிடுறா. உங்க போன் எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும், என் கூட வாங்கம்மா அப்படின்ற மாதிரி கூட்டு போறா. ஹீரோயின் தான் அந்த போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, யூரின் சாம்பிளை மட்டும் ரெடி பண்ணி வையின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சமயம் அக்காவும் பொண்ணும் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அக்கா பொண்ணு இருக்கால, இவங்க கையில இருக்க போனை புடிங்கிடுறா. சித்தி தான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அக்காவும் முறைச்சு பார்த்துட்டு போனை வாங்கிட்டு கிளம்புறாங்க. திரும்பி ஒரு போனை ஏற்பாடு பண்ணுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கூட சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃபும் பொண்ணும் சாப்பிடுங்கன்ற மாதிரி சமாதானம் பத்தி சாப்பிட வைக்கிறாங்க. இவர் சாப்பிடலாம் நினைக்கும் போது மாமனார் இருக்கார்ல, என்ன மாப்பிள உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்ற மாதிரி கிண்டலா கேட்கிறாரு. இவ்வளவு நடந்தும் எப்படி சாப்பிடுறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால அப்பாக்கு சாப்பிடுற மூடே போகுது.
இருந்தாலுமே மூத்த பொண்ணும் ஒய்ஃபும் சாப்பிட சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, முடியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. கட் பண்ணவான்னு கேட்டிருப்பாங்க. கட்லாம் பண்ணாதன்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. அதை மீறியும் கட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்கல்ல, அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னே இவ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஆனா போன் இவங்க கையில தான் இருக்கு. அது மூலியமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக அப்பா கிட்ட அப்படி சண்டை போட்டன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அக்காவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சட்டுன்னு கையில இருந்து போனை புடிங்கிடுறா. அவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா தாத்தா பாருங்கன்ற மாதிரி போனை தந்துடுறா. இவருமே ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. அந்த சமயம் பார்த்தா அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதை கேட்கிற அப்பாவுக்கு கோவம் வருது. இதுக்கப்புறம் இவ போனையும் யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் போனை தராதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்படிதான் ஹீரோயின் போன் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க யூரின் சாம்பிள்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா அதை எப்படி தரதுன்றத பத்தி ஹீரோ கிட்ட பேசணும்ல, அதுக்கு போனை உசார் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வீட்டுல நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. யார்கிட்ட இருந்து ஈஸியா எடுக்கலான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அக்காவோட பொண்ணு இவங்களையே தான் கவனிச்சிட்டு இருக்கா. வில்லத்தனமா சிரிக்கிறா. ரூம்க்குலாம் போனை எடுத்துட்டு போக முடியாதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சார்ஜ் போட்ட மாதிரி ஒரு போன் இருக்கு. அந்த போன்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. இப்ப ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ஹெட்செட் மூலியமா ரூம்க்கு வந்து பேசுறாங்க. லெட்டர் பாக்ஸ் கிட்ட கொண்டு வந்து வையே, நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால அங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. டெஸ்டி கிட்ட எடுக்கிறதுக்காக வந்தல, ஏன் இதை வைக்கிறதுக்கு வர முடியாதான்னு கேட்கிறாரு. இப்ப வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, வர முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. நீ தான் எப்படியாவது பால்கனி கிட்ட வரணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி நைட் ஏறி போயிருப்பாரு. பகல்ல ஏறதுலாம் பாசிபிளே கிடையாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வேற ஒரு ஐடியாவை சொல்றாரு. இப்ப இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி கன்னு வச்சுட்டு ரூம்குள்ள வந்துடுறாங்க. இங்க ஒரு பாம் இருக்கு, அதை டிஃப்யூஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்னு போய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீ போய் ஹீரோயின் கிட்ட வாங்கிருன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோவும் கேவலமா இருக்கு, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம கிளீனர் மாதிரி தான் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோயின் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல பிளம்பிங் ஒர்க் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான தாத்தா பாட்டி தான் இருப்பாங்க. இப்ப இவங்களுமே பிளம்பிங் ஒர்க்கை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாத்தா பாட்டி தானே, ஈஸியா ஏமாத்திட்டு பால்கனி சைடு போயிடலாம், எப்படியாவது வாங்கிடலான்ற மாதிரி யோசிச்சுதான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த தாத்தா பாட்டி சாதாரண ஆள் மாதிரி தெரியல. ரெண்டு பேருமே சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவால பால்கனி சைடு போகவே முடியல. ப்ளீஸ் லவ் மேட்ரு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. லவ் மேட்ரா அப்போ போன்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இப்ப இவரும் வேகமா பால்கனி சைடு வந்துடுறாரு. இந்த பிளாட்டுக்கு பக்கத்துல தான் ஹீரோயின் பிளாட்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழ் பிளாட்ல தான் ஹீரோயின் இருப்பாங்க. இப்ப எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் இங்க இருந்து நான் தூக்கி போடுறேன்னு சொல்றாங்க. இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாம், நீ முதல்ல வேற ஒரு பொருளை தூக்கி போட்டு காட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வேற ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க. தப்பா தூக்கி போடுறாங்க. இது வேலைக்காவாது, நானே எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கயிறு எடுத்துக்கிறாரு. அதோட சப்போர்ட்டோட புடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ரூம்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த சின்ன பொண்ணுக்கு டவுட் வந்துருது. தாத்தா சித்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. இவருமே பார்க்கணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ கஷ்டப்பட்டு பக்கத்துல வந்துடுறாரு. தாத்தான்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பால்கனிக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது ஹீரோயின் நார்மலா நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் நிற்கிறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோ இந்த பில்டிங்க்கு மேல் பில்டிங்ல தான் நின்னுட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு தான் நின்னுட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு தாத்தா அவரோட ஒய்ஃபுக்காக ஆசையா ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பாரு. அந்த கிஃப்ட் மிஸ் ஆயிடும். திரும்பி போய் தரணும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல நம்பிக்கை இல்லைல்ல, அவர் பெருசா இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. நீ தான் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அந்த தாத்தாவோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த தாத்தா சாதாரணமா கிஃப்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாரு. பாத்தியா, ஒரு நன்றி கூட சொல்லன்னு சொல்றாரு. எதர்ச்சியா ஜன்னலை பார்க்க முடியுது. இவங்களுமே ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தாத்தா ஒய்ஃபுக்காக கேக்லாம் வெட்டிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒய்ஃபுக்காக வாங்கின கிஃப்டை ஆசையா தந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே இந்த வயசுல கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவோட முகமே மாறிடுது. என்ன அவ்வளோ பேசின, நீ பேசினது தப்புன்னு தெரிஞ்சோன்னா முகமே மாறிடுச்சான்னு கேட்குறாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சும் அன்போட இருக்க முடியுன்றதை ஹீரோவால ஏத்துக்க முடியல. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா மாறிடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அக்கா கிட்ட சாம்பிளை தரதுக்காக வந்துடுறாங்க. அந்த சமயம் ஒருத்தர் மறைச்சு பேசுறாரு. நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் எனக்கு தெரியுது. இதுல வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட வாங்க, எதுனாலும் நான் முடிச்சு தரேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் பிரச்சனை வராதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே அவர் கார்டை தந்துடுறாரு. இப்ப அக்காவோட அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க சாம்பிளை தந்துடுறாங்க. அவங்கள வெயிட் பண்ண சொல்றாங்க. இவர் வெயிட் பண்றதுக்காக ஒரு லேடிக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அந்த லேடியுமே டெஸ்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க போல. இந்த வாட்டி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி மிஸ் ஆயிருச்சு. இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, சரி சரின்ற மாதிரி இவர் பேசிக்கிறாரு. இவங்க பக்கத்துல உட்கார வேணான்ற மாதிரி தள்ளி போயிடுறாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு மனுவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க கூட இருக்கும் போது மட்டும் இவருக்கு டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாரு. பயங்கரமா லவ் பண்றாரு. கல்யாணம் மட்டும் தான் இவருக்கு பிரச்சனையா இருக்கு. அக்காவும் இவங்க 2 பேர் பழகிறத பாக்குறாங்கல்ல, சீக்கிரமா இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ பெருசா காதுல வாங்க மாட்டாரு. இப்ப ஹீரோயினை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. 2 பேருமே பால்கனில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த பக்கத்து வீட்டு அக்கா கவனிக்கிறாங்க. யாருப்பா, லவ்வரான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, லவ்வர் தான் அப்படின்ற மாதிரி இவருமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டும் கிளம்பலாம், என் லவ்வர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம்டா, ரிசல்ட் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டும் இதெல்லாம் பொய்யோன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா அவகிட்ட நீ மாச கணக்குல பேசாம இருந்த, அவளுக்கு எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கா போல. நீயே யோசிச்சு பாரு, டெஸ்ட் கிட்ட மட்டும் அவளால எடுத்துட்டு போக முடியுமா, ஆனா சாம்பிள் எடுத்துட்டு வந்து தர முடியாதான். சாம்பிள் தரதுல அவளுக்கு விருப்பமே கிடையாதுடா, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. இப்ப அவளோட கால்காக நீ வெயிட் பண்றல, அதுதான் அவ பிளான்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றது உண்மையா இருக்குமான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் அக்கா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருமே ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. செக் பண்ண அக்கா இருக்காங்கல்ல, பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயின் பொய் சொல்ல உண்மையை தான் சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. ஆக்சுவலா ஹீரோயின் கூட இவர் பிரேக்கப் பண்ணியிருக்காரு. அதனால கலைக்கிறதுக்கான ப்ரொசீஜரை பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ஆனா அக்கா அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலா கரு இருக்குல்ல, உருவாகவே செஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அழிக்கிறதுனா ஒரு உயிரை சாவடிக்கிற மாதிரி என்னால பண்ண முடியாது, நீயும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோக்கா, நாங்க 2 பேர் பிரிஞ்சிட்டோம், அதனால கருவை கலைச்சுதான் ஆகணும், ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னால முடியாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு பிடிக்காதுன்றதுக்காக கல்யாண டாபிக்கே ஹீரோயின் எடுக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாண டாபிக்கே எடுக்கிறாங்க. அந்த டாபிக் எடுத்தோன்னே இவரோட முகம் மாறிடுது. இப்படியே நம்ம எப்படி இருக்க முடியும், கல்யாணம் பண்ணோம்ல, பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. ஃப்ரெண்டு சாதாரணமா தான் பேசுறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, ஓஹோ வேலை இருக்கா, நான் உடனே வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங் கேம் நடக்கிற இடத்துல இவங்க மீட் பண்ணிருப்பாங்க. கல்யாணத்துல உனக்கு என்னதான் பிரச்சனை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதனால தான் இவர் கடைசியில பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அடிக்கடி இவரோட வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதை நினைச்சு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை கொஞ்சமாவது பேச சொல்லுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்டயும் பல வாட்டி சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ இவங்க கிட்ட பேசாம தான் இருப்பாரு. ஹீரோயின் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு பையன் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோட ஹீரோ நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத கண்ணால பாத்துடுறாரு. இப்ப இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நான் நோன்னு சொன்ன உடனே வேற ஒருத்தனை பாத்துட்டியான்ற மாதிரி தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இவங்களுமே கோவப்பட்டு பேசுறாங்க. உன்னை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண, திரும்பி பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண, என்ன மதிக்கவாது செஞ்சியா, மதிக்கல அப்புறம் என்ன, நீ முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல, இப்ப நான் சொல்றேன் நமக்குள்ள முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க பிரிஞ்சு போறதையும் ஹீரோவால ஏத்துக்க முடியல. இதனால தான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள நுழையலான்னு யோசிச்சிருப்பாரு. ஒரு நாள் இவர் மேல ஏறி போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இந்த நாளா தான் இருக்கும். இவருமே மேல ஏறி வராரு. அப்பன்னு பார்த்து சட்டை ஒரு இடத்துல மாட்டி கிழிஞ்சிருது. ஹீரோ சட்டை கிழிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்காருல, இதே சமயம் தான் ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு டவலோட வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன கழட்டி விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. இப்பதான் ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையா இருப்பாரு. அவங்க கிட்ட பேசுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதனால தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போய் இவங்க பேசியிருப்பாங்க. இவ்வளவு பொசசிவ் ஆவறனா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், நீ கல்யாணத்துக்கு மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பேசி ஏதாவது முடிவு எடுக்கலான்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது யாடகுடமா ஸ்லிப் ஆகி இவங்க பொத்துன்னு கட்டில போய் விழுந்துடுறாங்க. அதாவது தெரியாதனமா தான் இவங்க 2 பேருமே கட்டில போய் விழுந்திருப்பாங்க. இதே சமயம் தான் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரூம் கதவை திறந்து உள்ள வந்திருப்பாங்க. இவங்க இருக்கிற கோலத்தை பத்தி இவங்க ஒன்னாதான் இருந்ததா நினைச்சிருப்பாங்க. பயங்கரமா அந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிருப்பாங்க. இவங்க திரும்பி பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அதுக்கான பதிலை இப்பதான் சொல்றாங்க. அப்ப இந்த கோலத்துல பார்த்ததுனால இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவனை பார்க்கவே பொறுக்கி மாதிரி இருக்கு, வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு இப்படி வந்திருக்கான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஹீரோக்கும் கோவம் வருது. சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்றாரு. எங்க கண்ணாலேயே பார்த்துட்டுமே அதுக்கப்புறம் எப்படா நடக்கலன்னு சொல்றேன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு.
உண்மையிலேயே இன்னைக்கு எதுவுமே நடக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நிறைய வாட்டி நாங்க ஒன்னாலா இருந்திருக்கோம். அந்த எல்லா வாட்டியும் உங்க பொண்ணு கூப்பிட்டு தான் வந்தேன். நானா ஒன்னும் வரலன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா பேசின கோவத்துல தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு கூப்பிட்ட மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டானேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படிதான் பேசுவியான்ற மாதிரி ஹீரோவை பலார்னு கண்ணத்திலே அறையிறாங்க. இதனால தான் இவங்களுக்குள்ள லைட்டா சண்டை ஏற்பட்டிருக்கும். அப்பத்துல இருந்து தான் இவங்க ரெண்டு பேருமே பேசாம இருந்திருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அக்கா கலைக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவரும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. பேசாம இந்த குழந்தைய நம்ம பெத்துக்கலாம், என் வீட்டுக்கு வந்து பேசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் எப்படியாவது வழி கண்டுபிடிக்கிறேன், நம்ம எப்படியாவது கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த காண்டம் தானே காரணம். இவரும் அந்த காண்டம் மேடம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆட் இருக்கு பாத்தீங்களா, ப்ளே ஆகுது. அந்த பிராண்ட் அம்பாசிடர் இருக்காருல, பொண்ணுங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்றாரு. 1% நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சின்னதா எழுதி போட்டிருக்கோம்ல, அது உன் விஷயத்துல நடந்துருச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஒருத்தர் கார்டை தந்தாரு பாத்தீங்களா, வேற வழி இல்லாம அவருக்கு கால் பண்றாங்க. அவரும் அவ்வளவுதானே பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அவருக்கு சேர வேண்டிய காசெல்லாம் தந்துடுறாங்க. அவர் இருக்காருல, வேற ஒரு டாக்டர் கிட்ட மீட்டிங் ஏற்பாடு பண்ணிடுறாரு. இவங்களுமே போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக அக்கா வராங்க. ஆக்சுவலா பொண்ணு முன்னாடி தான் தங்கச்சி கிட்ட கோவப்படுற மாதிரி நடிப்பாங்க. மத்தபடி தங்கச்சிக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா கீழ இருந்து அந்த கிட்ட எடுத்துட்டு வந்ததே இவங்க தான். இப்ப என்ன நிலைமைன்ற மாதிரி அக்கா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கரு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதை கலைக்கிறதுக்கான வேலையை ஹீரோ பார்த்துட்டு இருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா தங்கச்சிக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்றது அக்காவுக்கு புரியுது. உனக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இல்லைல்ல, அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுற, அதை அவனுக்கு புரிய வைக்கலாம்ல, ஏன்னா பேசுறது நல்லது, பேசாம தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் பிரிஞ்சுட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க இந்த விஷயத்த பேசுவாங்க, அவங்க சாரி கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நமக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம தான் கேட்டாகணும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த விஷயத்த நேரடியா வெளிப்பத்து, அவனோட மனசு மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹீரோயினுமே ஹீரோக்கு கால் பண்றாங்க. இதை பத்தி பேசலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ பேச ஆரம்பிச்சிடுறாரு. நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், இந்த நாள் வந்தா கருவை கலைச்சிடலாம், அதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருக்க அக்காவும் கவனிச்சிருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட வாசல்ல நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. செந்திலோட கேர்ள் ஃப்ரெண்டு கதவை தரங்கன்னு தட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே சாவி எங்கன்ற மாதிரி மாத்தி தேடுறாங்க. ரெண்டு பேர்கிட்டயும் சாவி இல்லைன்னு தெரிய வருது. சாவியே உள்ளதான் இருக்கு, ஷூ கடியில இருக்கும் பாரு, எடுத்து தரன்ற மாதிரிலாம் செந்தில் சொல்றாரு. இவங்களுமே திறந்துடுறாங்க. பயங்கரமா செந்தில் மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பா பல வாட்டி கால் பண்ணிருப்பாரு. இவங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால லவ் மேட்டரை போட்டு உடைச்சிருப்பாங்க. லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்பா இருக்காருல, வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, என் ஃப்ரெண்ட் அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, 3 ஷேரா பிரிச்சுக்கலாம்னா எனக்கு ஓகே தானே சொல்றாரு. இவங்களுமே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இருந்தாலுமே செந்திலும் கேர்ள் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோவும் பால்கனிக்கு வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே ஒரு லேடி பேசுவாங்கல்ல, இப்ப லேடியோட பையன் லேசரை வச்சு இவர் மேல அடிச்சிட்டு இருக்கான். இவருமே அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப செந்திலும் கேர்ள் ஃப்ரெண்டும் சாப்பிட போலான்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ நானும் வரேன்னு சொல்றாரு. அப்படி போகும்போது தான் ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. இப்ப வேகமா பால்கனிக்கு வந்து பாக்குறாரு. அந்த பையன் எகிரி குதிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த பிளாட்டை கண்டுபிடிச்சு போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த பிளாட்டோட கதவை தட்டிட்டு இருக்காரு. அந்த பையன் கதவை திறந்துடுறான் போல, அழுதுட்டு இருக்கான். என்னாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மா இருக்கிற இடத்த காட்டுறான். ஆக்சுவலா அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இப்ப விழுந்து கிடக்குறாங்க. வலி வந்துதான் விழுந்திருக்காங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நேரடியா அவங்க ஃபேஸையே பாக்குறாரு. நல்லபடியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. அப்பாக்கு கால் பண்ணோம், நம்பர் சொல்லுன்னு கேக்குறாரு. அப்பா இல்லன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி வேற யார் நம்பர் தெரியும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. பாட்டி நம்பர் தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். இப்ப பாட்டி நம்பருக்கு கால் பண்ணிடுறாங்க. இன்னும் டாக்டர் வராம இருக்காங்க. எப்பதான் டாக்டர் வருவாங்கன்ற மாதிரி இவர் கோவப்பட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது டாக்டர் வந்துடுறாங்க. வர டாக்டர் வேற யாரும் கிடையாது, இவரோட அம்மாவோ ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துக்கு வராங்க. இவருக்கு அவங்கள நல்லா தெரியுது. ஆனா அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக உள்ள போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பையனோட தாத்தா பாட்டி வந்துடுறாங்க. பொண்ணோட கண்டிஷனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த குழந்தை கருவா உண்டாகும் போதே டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 5 வயசு வரைக்கும் தான் இந்த குழந்தை உயிரோட இருக்கும், அதனால கருளியே கலைச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு ஏத்திருக்க மாட்டாங்க. 5 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, அவனை நல்லபடியா நான் வளர்ப்பன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
இதனால அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். அதோட விளைவா தான் ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு. நம்ம எல்லாருமே பொதுவா பிராக்டிக்கலா குழந்தைய கலைக்கிறது தான் நல்லதுன்னு நினைப்போம். ஆனா அவ ரொம்ப எமோஷனலா அந்த குழந்தை கூட கனெக்ட் ஆயிட்டா. ஏன் குழந்தை அப்படிலாம் சாக விட்டுற மாட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா பார்த்து பண்றதுக்காக தான் வைராகியமா இருந்தா. அந்த குழந்தைய நல்லபடியா அவ பெத்தே தீர்வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா சீரியஸா ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையில இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப குழந்தை பிறந்துருச்சுன்ற மாதிரி நர்ஸும் வெளியே கொண்டு வந்து காட்டுறாங்க. குழந்தைய பார்க்கும்போது அக்கா சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப அது கருவா உருவாயிருச்சுடா. இதுக்கப்புறம் ஒரு குழந்தைய சாவடிக்கிற மாதிரி அது பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இவர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப குழந்தைய பார்த்து அதுதான் யோசிக்கிறாரு. இப்ப ஆபரேஷன் முடிஞ்சதுனால அம்மா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவர் நிறுத்தி பேசலாம் மாட்டாரு. அவங்க போறதையே பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு நடந்த இந்த விஷயத்தினால ஈரோட மனசு மாறிடுது. ஈரனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ளதான் இவர் வந்துடுறாரு. பிரச்சனை பண்ணாத போயிடுன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. சார் நான் பிரச்சனை பண்ண வரல சார், உங்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு, நீ கிளம்பு, அதான் முடிஞ்சு போயிடுச்சுல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் சொன்னார்ல, அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட மனசுல நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குல்ல, அதை பத்திலாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் கதவை தரன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல கதவை திறந்துடுறாங்க. என்னோட அம்மா அந்த வயசுல என்னை விட்டு போனதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த 22 வருஷத்துல என்ன திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி கூட அவங்க வரல. அதுக்கு அவங்க கண்டிப்பா எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. தாத்தாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. தாத்தா தான் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. அப்பா கூட கொஞ்சம் அமைதியா தான் நின்னுட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கரு உண்டா இருக்கு, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் மானமே போயிடும்ன்ற மாதிரி தாத்தா பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஈரனோட அம்மா, அதாவது தாத்தாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆனது 33 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு 3 மாசம் முன்னாடியே கரு உண்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க போல. அதுதான் இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. மாப்பிள்ள நீங்களா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. இப்ப கடைசியில இந்த விஷயத்தையே காமெடி சீனா மாத்தி விட்டுறாங்க. அப்பாவும் தாத்தாவும் ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரை சேர்த்து வச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ரொமான்ஸ் பண்ண விடுங்கடான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இதோடைய காமெடியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.